ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாம். ஃப்ரைடே வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட், பாசிட்டிவ் மூவ்மெண்ட். பேங்க் நிஃப்டியோட ஹியூஜ் சப்போர்ட், ஆட்டோ செக்டரோட நல்ல சப்போர்ட்னால எஃப்எம்சிஜி வழக்கம் போல் செல்லிங்கில் தான் முடிச்சிருக்காங்க. 1% வந்து நெகட்டிவ் தான். ஐடிசி கிட்டத்தட்ட 4% வந்து நெகட்டிவ். கோட்டக் மஹிந்திரா பேங்க் அன்றைக்கி 1% நெகட்டிவ். ஆனால் இருந்தாலும் பேங்கிங் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுக்கு காரணம் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் ஐசிஐசிஐ பேங்க் அவங்களோட நல்ல சப்போர்ட்னால வந்து மார்க்கெட் நல்லா மூவ். எஸ்பிஐயும் நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ இந்த லாஸ்ட் 2 டேஸாக இந்த நியூ இயர் வந்து ஸ்டார்டிங் வித் அ வார். ஓகேங்களா? நியூ இயர் வந்து ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறைய நல்லது நடக்கும் நான் எதிர்பார்த்தேன். ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக ரெண்டு இடத்துல வந்து அடிச்சிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் அண்ட் ரஷ்யா. உக்ரைன் வந்து பயங்கரமா வந்து ரஷ்யாவை அதிபர் புட்டினோட வீட்டு மேலேயே அடிச்சிருக்காங்க. அதுக்கு இப்போ வரைக்கும் அவர் ரியாக்ட் பண்ணாம இருக்காரு. எனக்கு அதுவே வேற பயங்கர பயமா இருக்கு. ஏன்னா அவர் வந்து ரொம்ப பொறுமையா சரி ஓகே எல்லாரும் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைனை விட்டு வச்சிருந்தாரு. இப்போ வந்து டைரக்டா உக்ரைன் வந்து அவரையே அடிக்கும்போது அவர் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவார்னே தெரியல. அண்டு இப்போ இந்த லாஸ்ட் 2 டேஸா என்ன நடந்துச்சு அப்படின்னா நம்ம ட்ரம்ப். ஓகேங்களா? கொஞ்ச நாளா அவர் வந்து சனிக்கிழமை ஆனாலே ஏதாவது ஆயிரும். அந்த ஆள் வந்துட்டு கொஞ்ச நாள் அமைதியா இருந்தாரு. அதனால மார்க்கெட்டும் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ இந்த சாட்டர்டே, சண்டேல என்ன பண்ணிட்டாரு, வெனிசுலா அப்படின்ற ஒரு சின்ன நாடு, அந்த நாடு மேல ஒரு பயங்கரமான அட்டாக் பண்ணி, அந்த நாட்டோட பிரதமரையே வந்து பிரதமர் அண்ட் அவங்களோட ஒய்ஃபை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி அவங்க எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நாட்டில் உள்ள மினரல்ஸ். ஓகேங்களா? ஆக்சுவலி வந்து நம்ம ரஷ்யாட்ட இருந்து க்ரூட் ஆயில் வந்து வாங்குறோம் அப்படின்றதுக்காக வந்து ட்ரம்ப் வந்து பிரச்சனை பண்ணார் இல்லைங்களா? ரஷ்யாவை விட பல மடங்கு அதிகமாக க்ரூட் ஆயில் அந்த நாட்டில் கிடைக்குது. ஓகேங்களா? கிட்டத்தட்ட வந்து 300 சம்திங் பில்லியன் பேரல் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட இருக்கிறது வந்து 4.5 பில்லியன் பேரல்ஸ் தான் இந்தியா கிட்டே இருக்கு. அங்கே 300+ இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த நாட்டை வந்து பிடிச்சிட்டா ஓவராலாக வந்து வேர்ல்டையே வந்து க்ரூட் ஆயிலை வச்சு வந்து அவங்க பண்ணலாம். ரஷ்யாவை வந்து ஏன்னா இவ்வளோ நாள் வந்து ரஷ்யா கண்ட்ரோலே இல்லை. யுஎஸ் கண்ட்ரோலில் ரஷ்யா இல்லை. இந்தியாவும் வந்து அந்த க்ரூட் ஆயில் விஷயத்தில் யுஎஸ் சொன்னதை வந்து நம்ம கேட்கல. ஸோ அப்படிங்கும்போது அப்போ வந்து க்ரூட் ஆயில் வந்து ஒரு மெயின் சோர்ஸாக இருக்குது. ஸோ அது நம்ம கையில் இருந்துச்சு அப்படின்னா யாரை வேணால் ஆட்டி படைக்கலாம், ரஷ்யாவை ஆட்டி படைக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவருக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நானாக நினைக்கிறேன். அவருக்கு வந்துச்சான்னு தெரில. ஸோ அதனால அவரோட டார்கெட் வந்து வெனிசுலா மேலே விழுந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் நிறைய மினரல்ஸ் அங்கே நேச்சுரல் மினரல்ஸ் வந்து நிறைய இருக்கனால ஸோ அந்த அட்டாக் அப்படிங்கிறது நடந்திருக்குன்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ ஃபர்தராக என்ன நடக்க போகுதுன்னு தெரில அங்கே வார். ஓகேங்களா? ஏன்னா அமெரிக்கா தான் எப்படியும் அப்பர் ஹேண்டில் இருக்கும். வெனிசுலா அப்படிங்கிறது ஒரு சின்ன கண்ட்ரி தான். எனக்கு இன்னொரு பயம்னா உக்ரைன். ரஷ்யா எப்போ வந்து ரியாக்ட் பண்ண போகிறாங்க, எந்த மாதிரி ரியாக்ட் பண்ண போகிறாங்க, என்ன மாதிரி அடிக்க போகிறாங்க. இவங்க வந்து லைட்டாக அடித்தாலே அவங்க பாதி வந்து பயந்துட்டாங்க. இவங்க வெறித்தனமாக அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா உக்ரைன் அப்படிங்கிற ஒரு நாடே இல்லாமல் போகிறது கூட சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இது வந்து நம்ம மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுதா பண்ணலையா அப்படின்றது நமக்கு தெரில. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு லெவல்ஸ் பார்த்தலாம். நான் சொல்லியிருந்தேன் 26,300 வந்து ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரீச் பண்ணி தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் ஃபார் நிஃப்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 26,500 தாங்க. ஸோ அது வரைக்குமே ரேலி கொடுக்க சான்சஸ் இருக்குது. இன்னும் ஒரு 200 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ ரேலி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பேங்கிங்கோட நல்ல சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க அகைன். ஸோ அதனால் நல்ல அப் ட்ரெண்ட். ஸோ ரேலி கொடுக்கலாம். இன்கேஸ் இதுலேருந்து கீழே இருந்துச்சுன்னா 26,250 ஒரு நல்ல சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் நிஃப்டிக்கு. ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியும் வந்து நியூ ஆல் டைம் ஹையை ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அதுதான் ஒரு நியூஸ் இப்போதைக்கு. ஸோ இவன் வந்து இந்த இடத்த பிரேக் பண்ணுறான் அப்படின்னா ஆக்சுவலி இது வந்து ஒரு சின்ன பேட்டர்ன் மாதிரியும் இருக்குது. ஸோ இவனோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 61,000 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கிட்டத்தட்ட இன்னொரு 1000 பாயிண்ட் இவன் ஏற வேண்டியிருக்கு. அண்ட் இதுக்கான டார்கெட்டும் அதை தான் காட்டுது. இப்போ ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஸோ இந்த பேட்டர்னோட டார்கெட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து இன்னொரு 1000 பாயிண்ட் ஏறுவான் அப்படின்றத தான் வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ இப்படி ஏறுறான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிஃப்டியும் வந்து டார்கெட் அடிக்க சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ரிலையன்ஸ் 1600 பிரேக் பண்ணணும். 1592 இருக்கான். 1600 அவன் பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணால் தான் அடுத்த ரேலி வந்து அவனுக்கு கிடைக்கும். ஸோ பிரேக் பண்ணுறானான்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரிலையன்ஸில் ஐடி வந்து இன்னும் ரெக்கவரி ஆக வேண்டியிருக்கு கொஞ்சம்.
அந்த சப்போர்ட் எடுத்து லாஸ்ட் 2 டேஸா பாசிட்டிவ்ல இருக்கான். ஸோ அந்த மொமெண்டம் அப்படியே கன்டின்யூ ஆகணும். இந்த வார் டென்ஷன் அப்பர் ஹேண்ட் யூஎஸ்ங்கிறனால மேக்ஸிமம் ஐடி செக்டார்ல இந்த டேமேஜஸும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. HDFC பேங்க் நேத்து கொஞ்சம் ஒரு நல்ல ரேலி குடுத்துருக்கான். பட் அவன் பிரேக் பண்ண வேண்டிய இடம் இங்க இருக்கு. ஸோ 1020 அவன் பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணா தான் அடுத்த மூவ்மெண்ட் இன்னொரு 20 பாயிண்ட் தாண்டிட்டான் அப்படின்னா HDFC பேங்க்கும் நல்ல ரேலி கொடுக்க சான்சஸ் இருக்கு. இவன் உடைச்சான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லாங் கன்சாலிடேஷன் உடைக்கிறான். ஸோ அப்படிங்கும்போது நல்ல ரேலி கொடுக்க கூட சான்சஸ் இருக்கு HDFC பேங்க்ல. ஓகேங்களா? ஓகே, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கண்டென்ட் போகிறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.